நான் தான் கட் பண்ணிட்டு வாய்ஸ் போட்டுருவேன்ல. பக்கோடா தயிர் குழம்பு சும்மா போட்டு பார்க்குறான். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஷாப்பிங் போகிறோம். எஸ் கைஸ், இட்ஸ் அ ஷாப்பிங் vlog. ஸோ ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து அவங்க மேனேஜருக்கு பர்த்டே இருந்தது, அப்புறம் எங்கள் மதர் இன் லாவுக்கும் பர்த்டே இருந்தது. மறுநாள் வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குமே கிஃப்ட் வாங்கலான்னு தான் போயிருந்தோம். ஸோ ஸ்டார்ட் வித் த ஷாப்பிங். எப்போவுமே காஃபி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காஃபி குடிக்க போயிருந்தேன். காஃபி இல்லைன்னு சொல்லிட்டாங்க கைஸ். இப்போ வேறு எங்கேயாவது போய் தான் காஃபி குடிக்கணும். அங்கே போகலாம். எஸ், காஃபி குடிக்காமலே வந்து இந்த ஷாப்பிங்கை வந்து ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பக்கத்துலேயே மினிசோ இருந்ததால் மினிசோவில் போய் சும்மா ரேண்டமாக ஏதாவது ஐடியாஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போயிருந்தோம். ஸோ அங்கே சன்கிளாஸஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ சும்மா ரேண்டமாக போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். தெரியல. ஆமாம், முடிதான் ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கு. கேமரா பாருங்க. ஸோ என்ன வாங்குறதுன்னு ஐடியாவே வரலன்னு தான் மினிசோக்கே வந்தோம். ஸோ எல்லாத்தையுமே சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்னலாம் புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நான் எப்பவுமே அப்பப்போ போய் பார்ப்பேன் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறையவே புதுசாக ஆட் ஆன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வாட்டியுமே. ஸோ மினிசோவில் ஏதாவது போனால் கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் ஏதாவது கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் உள்ளே போய் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் பாருங்கள், இந்த மாதிரிலாம் புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருந்தது. என் வீட்டில் மோஸ்ட்டாக மினிசோ ப்ராடக்ட் நிறையவே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கம்மி பட்ஜெட்லேயே வந்து நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அதுவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும். அந்த திங்ஸ்லாம் பார்க்க ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். ரொம்ப நாள் உழைக்கும் ஆக்சுவலி ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே. அந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம் என்னோடய ஃபேவரெட். அங்கே போயிட்டு நம்ம வாங்குறோமோ இல்லையோ எல்லாத்துக்குள்ளேயே கொஞ்சம் அப்படியே கண்ணத்தை கிள்ளி பார்த்து விளையாடுறது அப்படின்ற மாதிரி ஜாலியாக வந்து அது கூட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே அவங்களோட சாஃப்ட் டாய்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்குது. என்ன பண்ணுறது, ஆனால் வாங்கி விளையாடுற வயசு இல்லை நமக்கு. எனிவே நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜருக்காக தான் நான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு செலக்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது என்னோடய சார்பாக நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கேன். ஹஸ்பண்ட் சார்பாக அவர் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. என்ன பார்க்குறீங்க? இதெல்லாம் வாங்க மாட்டா, சும்மா வேடிக்கை பார்க்குறான். இதெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டா, வாய்ப்பே கிடையாது. சும்மா கூட பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப ஆச்சரியம்தான். அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ கொஞ்சம் பேக் தொட்டு பார்க்குறாளா, தொட்டு மட்டும் தான் பார்ப்பான். ஒரு மேக்கப் பவுச் மாதிரி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ்லாம் ரொம்ப பார்த்தேன், நிறைய பார்த்துட்டே இருந்தேன். பட் ஒன்றும் செட் ஆகலை. அண்ட் ஃபைனலி அவங்க நியூ கார் கூட வாங்கியிருந்தாங்க. அதனால் சரி அவங்க லாங் ட்ராவல்லாம் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஹெட்ரெஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஐட்டம் தான் வாங்கியிருந்தேன். அப்புறமா என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஹாரி பாட்டர் தீம்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே இருந்தது. யார் யாரெல்லாம் ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் இருக்கீங்களோ ப்ளீஸ் டு கமெண்ட் ஹெச்பி இந்த கமெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் ஷாப்பிங் கண்டினியூ பண்ணியாச்சு. மினிசோலேருந்து கிளம்பிட்டு காஃபி எனக்கு கடைசியில் ஜிஆர்டியில் தான் கிடச்சிது. அங்கே ஒரு சின்ன வேலையாக போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து காஃபி வாங்கி குடித்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஜிம்சன் போயிருந்தோம். ஸோ மேனேஜருக்கு வந்து வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து பிளான் பண்ணாங்க. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எல்லா பிராண்ட்ஸ்லையுமே செக் பண்ணோம். பட் அங்கே அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஷாப் வந்து நாங்கள் போயிட்டோம். ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து டைட்டன் ஷோரூமே போயிட்டோம். ஸோ அங்கே எப்பயுமே கண்டிப்பாக நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால டைட்டன் போயிட்டு அவங்க மேனேஜருக்கு மட்டும் அங்கே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் மதர் இன் லாக்கு வாங்கினோம் இல்லையா, ஸோ அவங்களுக்குமே வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ட்ராக் போயிருந்தோம். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக்கில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாட்ச் அமைஞ்சிருச்சு. ஸோ மொத்தமாக 2 பேருக்கும் வாங்கி முடிச்சாச்சு. அண்ட் ஷாப்பிங்கும் ஓவர். அதுக்கப்புறம் வேஃபிள் சாப்பிட்லான்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ உள்ளே போனார். பட் எதுவுமே இப்போ அவைலபிளாக இல்லை அவருக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வேஃபிளுக்கு பக்கத்துலேயே இந்த பஞ்சாபி தாபா இருக்குது. இது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஒரு சின்ன ஹோம் ஸ்டைல் செட்டப்பில் தான் இருக்கும். எத்தனை பேர் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கவங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே வந்து ரொம்பலாம் நீங்கள் ஆம்பியன்ஸோ அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஜஸ்ட் ஒரு ஹோம் ஸ்டைல் தாபா, பட் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். வெயிட்டிங் ஃபார் ஃபுட்.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நானும் இது சம்திங் அந்த பகோடா போட்டு தயிர் குழம்பு மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் தயிர் வந்து இந்த மாதிரி நான் சாப்பிட்டதில்ல. ஹஸ்பண்ட் தான் சரி புதுசாக அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லி வாங்கினாரு. பட் நான் வந்து ஆஸ் யூஷுவல் பட்டர் மசாலாவே போயிட்டேன். நான்வெஜ் பட்டர் மசாலா அதான்ப்பா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி. பட்டர் மசாலாலே கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருந்தது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா வெளியில் ஹோட்டல்ஸில் தான் மேபி கலர் ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரிஜினலாக தாபாங்கிறதுனால அந்த கலர்லாம் பெருசாக எதுவும் இல்லை. எஸ் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இந்த ஹெட்ரெஸ் கலர் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் பிங்க் காட்டியிருந்தேன். பட் பிங்க்கை விட இது கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் தாங்குங்கிறதுனால இதை வாங்கிட்டேன். அண்டு வந்து டைட்டனில் ஒரு வாட்ச்சு, ஃபாஸ்ட்ராகில் ஒரு வாட்ச் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ ஃபாஸ்ட்ராகில் வாங்கினது வந்து என்னோடய மதர் இன் லாக்கு. அண்ட் இந்த ஸ்கின் பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் அவருக்கு பர்சனலாக வாங்கிக்கிட்டார். அவருக்கு வேணும்னு சொல்லி. அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ஸ்கின் பிராண்டில் இருக்கக்கூடிய பர்ஃப்யூம். அண்ட் இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா இது ஹஸ்பண்டோட மேனேஜருக்காக வாங்கினது டைட்டன்லேருந்து. அண்ட் இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா என்னோடய மதர் இன் லாக்காக வாங்கினது அவங்களோட பர்த்டேக்காக. ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Please do subscribe our channel, like, share and subscribe. Thank you all. Meet you all in the next video. Bye.